சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நைட் எங்கே ரெசிபிங்க? எஸ், கோதுமை ரவா உப்மான்னு சொல்லலாம், கிச்சடின்னு சொல்லலாங்க. நான் மெஷரிங் கப்பால் ஒரு கப்பு நல்லா குவிச்சு அளந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் கோதுமை ரவா. அதாவது மெஷர்மெண்ட்டில் சொல்லணுன்னா 250 கிராம் மெஷரிங் கப்புக்கு. எந்த பாத்திரத்தால் ரவையை அளக்குறீங்களோ அதே பாத்திரத்தால் 1:3 ஆர் 4 ரேஷியோ தண்ணிங்க. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா, மீடியம் சைஸ் 3 பெரிய வெங்காயத்தை சாப்பரில் போட்டு பொடியாக நறுக்கியிருக்கேன். அந்த சாப்பர்லேயே 3 தக்காளியும் போட்டு நறுக்கி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தோடய ஒரு 3 பச்சை மிளகாயும் அப்படியே சேர்த்து சாப்பர்லேயே நறுக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை வச்சுருக்கேன். இந்த ஃப்ரோசன் பட்டாணி பச்சை பட்டாணி வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருக்கேங்க. அப்பப்போ தேவைப்படுறப்ப இந்த மாதிரி ஏதாவது குருமா, உப்மா, எனிவேர் எதுக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப்பு தேங்காயை மிக்சியில் விப்பர் மோடில் விட்டு அரைச்சி வச்சுருக்கேன். வேக வச்ச பருப்புலேருந்துங்க ஒரு குழம்பு கரண்டி அளவு சேர்த்தா போதும். பருப்பு சேர்க்குறது ஆப்ஷனல் தான். எங்கள் வீட்டில் நாங்கள் பருப்பு சேர்த்து பண்ணுவோம். சூப்பராக நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக. கோதுமை ரவை உப்புமா அந்த கிச்சடி பக்குவத்துக்கு நல்லா குழஞ்சி பைண்ட் ஓவராக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. இப்போ இதுக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை மிளகா தான். தாளிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம உப்புமாவுக்கு தாளிக்கிறது. நான் 1 பாட் ரைஸாக பண்ணுறேங்க, அதனால் டைரெக்டாக குக்கர்லேயே தான் நான் பண்ணுறேன். ஸோ தாளிக்கிறதெல்லாம் இதில் தாளிச்சிட்டு கடைசியாக கோதுமை ரவையும் சேர்த்து இந்த பாருங்கள் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேங்க. இது என்னடா ஒரு கலராக இருக்கேன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி காலையில் வெண்ணெய் வாங்கி உருக்குனேங்க வீட்டுக்கு. அந்த வெண்ணெய் உருக்குன அந்த நெய் சட்டி இருந்தது. அதிலேயே இந்த உப்புமாவுக்கு தேவையான தண்ணியை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிட்ருக்கேங்க. எப்படி பாருங்கள், உப்புமாவுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம நெய் சேர்க்கணுங்கிற அவசியமும் இல்லை. இந்த நெய் கலந்த இந்த தண்ணியே செம்ம சூப்பராக இருக்குங்க உப்புமாவுக்கு. ஆஸ் யூஷுவல் ஆஸ் யூ லைக், எது வேணாலும் சைட் டிஷ் வச்சுட்டு சாப்பிடுங்க. ஓகே, வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 by 1 பார்க்கலாம். இது நாட் ஓன்லி டின்னர் ரெசிபீஸ், பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் சாப்பிடலாம். ஆல் ஃபேவரட், ஆல் ஏஜ், சுகர் பேஷண்ட்டு, வயசானவங்க, குழந்தைக்கு கூட ஊட்டலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ஜம்முன்னு. பாருங்கங்க, நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் எது வேணாலும் போட்டுங்க. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நீங்கள் வீட்டில் எது ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்களோ அது. எண்ணெய் காஞ்சது 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்புங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் இந்த நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் வதக்குவோங்க. பாருங்க, நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு. தேங்காயும் வெங்காயம் வதக்கும் போதே சேர்த்து வதக்கிட்டேன். இப்போ இந்த உப்புமாவுக்கு தேவையான உப்பு, பெருங்காயம் இதெல்லாமும் இதோடய சேர்த்துட்டேன். இப்போ கடைசியாக இந்த கோதுமை ரவைங்க, இதையும் ஒரு தடவை இதோட சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க. நல்லா வதக்கிட்டு இந்த கொதித்த தண்ணியை எடுத்து ஊற்றணுங்க. நான் ஊற்றிட்டு அடுத்தது காட்டுறேன். இப்போ இந்த வெந்த பருப்பு ஆட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, இந்த உப்புமாவுக்கு அதை வருங்க. இந்த மாதிரி ஒரு குழம்பு கரண்டியில் நல்லா வெந்த பருப்புங்க, ஒரு குழம்பு கரண்டி வருங்க. சாரி, தண்ணி சேர்த்ததும் சேர்க்கணும், காட்டுறேன் பாருங்கங்க. கொதித்த தண்ணியை சேர்த்துட்டேன். இப்போ இந்த நேரத்தில் இந்த மாதிரி இந்த ஒரு குழம்பு கரண்டி அளவுங்க பருப்பு கொஞ்சம் கூட சேர்த்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை, நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இந்த மாதிரி டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குமான்னு பார்த்துக்கிட்டு பருப்பை சேருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பருப்பு ஆப்ஷனல் தான். இப்போ உங்களுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்கும், பருப்பு சேர்த்தா அது பொங்கல் மாதிரி ஆகிடாதா அப்படின்னு. கண்டிப்பாக இருக்காது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கலுக்கு
நம்ம வந்து ஒரு கப்புக்கு அரை கப்புலேருந்து 3/4 கப்பு போடுவோம் பாசிப்பருப்பு. நல்லா பருப்பு டேஸ்ட்டு நல்லா இருக்கணும்னு. இது வந்து சும்மா ஒரு லிட்டில் பிட்டாக ஆட் பண்ணுறது தான். அதுவும் இந்த உப்புமா ஒரு மாதிரி நல்லா சேர்ந்த மாதிரி குழைவாக வர்றதுக்காக இந்த பருப்பை சேர்க்குறது தானே தவிர வேறு எதுவும் இல்லைங்க. ஓகே, பாருங்கங்க, இந்த கோதுமை ரவையும் சேர்த்து இதோட நல்லா இப்போ வதக்கியிருக்காங்க. இப்போ இந்த பாருங்கள், தண்ணி இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த தண்ணி அப்படியே நான் இப்போ அளந்து வச்சுருக்கேங்க. இந்த தண்ணி 3.5 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். அதாவது உங்களுக்கு கொஞ்சம் குழைய வேணும்னா 4 கப்பாக ஊற்றுங்க, உதிரியாக வேணும்னா 3 கப்பு ஊற்றிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு பொறுத்தது தான் தண்ணியோட அளவை கூட்டி குறைச்சிக்கிறது. இப்போ பாருங்கங்க, நல்லா வெந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே இப்போ பாருங்கங்க, நல்லா உப்புமா சூப்பராக வெந்து அருமையாக இருக்குங்க. நல்லா பா ஜம்முன்னு இருக்குது. உழுது. எங்கள் வீட்டில் கொஞ்சம் குழைவாக சாப்பிடுவோம். அதனால் நான் வந்து 4 கப்பு தண்ணி ஊற்றுனேங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அளவை கூட்டி குறைச்சிக்கோங்க. இப்போ நான் தட்டில் வச்சு சட்னியோடு உங்களுக்கு சர்வ் பண்ணுறேங்க. என்னங்க, நல்ல சூப்பரான டேஸ்டான அருமையான கோதுமை ரவா உப்புமா வித் கோக்னட் சட்னிங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், அருமையாக இருக்குங்க. அன்பிலீவபிள் டேஸ்ட். ஃப்ரீயாக வேணும்னா 2.5லேருந்து 3 கப்பு ஊற்றுங்க. குழைவாக வேணும்னா 4 கப்பு ஊற்றுங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிப்பியாக எப்போ வேணாலும் இதை சாப்பிட்லாம். லஞ்ச் பாக்ஸாக கூட இதை கொண்டு போகலாங்க. நீங்கள் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக சூப்பராக. சில பேருக்கு மத்தியானத்தில் ரைஸ் பிடிக்காது, ஏதாவது டிஃபன் சாப்பிட்டா தேவலாம்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போய் லஞ்ச் பாக்ஸாக கூட நீங்கள் சாப்பிட்லாங்க. என்னங்க, உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நிறைய பேர் பார்க்குறீங்க. என் சேனல் நல்லா வளர்கிறது உங்கள் கையில் தாங்க இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ என் சேனல் நல்லா வளர்ந்து தர்பார் பண்ணுங்க சூப்பராக. வாழ்த்துக்கள்ங்க, வாழ்க வளமுடன். அடுத்த இது போன்ற ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிப்பியில் உங்களை நான் சந்திக்கிறேங்க. Have it. Yummy, yummy. See you next. Bye-bye.